வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான 2 லன்ச் கொம்போ தான் பார்க்க போகிறோம். அதாவது சத்து மாவு ஓடுறோம், ப்ரோட்டீன் மிக்ஸ் ஓடுறோம், நிறையவே வந்திருக்கிறனால ரொம்ப குயிக்காக ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கலான்ட்டு முதல்ல சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நல்லா ஒரு முழு பூண்டையுமே இடித்து வச்சுருக்கேன். அதுக்கு ஏற்றது போல் இஞ்சியுமே சேர்த்து நல்லா நான் இடித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஊசி மிளகாவை இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு இடித்து அதையுமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நான் தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. இப்போது ஒரு சின்ன குட்டியாக இருக்கிற ஒரு டொமேட்டோவை இந்த மாதிரி சின்னதாக நான் எப்போவுமே கட் பண்ணுவேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இது கொஞ்சமாக ஒரு சின்ன குட்டி கோழியில் பாதி கோழியை ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஓகேவா. எத்தனை கிராம்ன்றதை நான் அளந்து பார்க்க மறந்துட்டேன். அவசரமாக சமைச்சிட்ருக்கிறனால அதையுமே நான் மறந்துட்டேன். ஓகே. அடுத்த தடவை கண்டிப்பாக உங்களுக்கு கிராம் கணக்கில் அளவு கொடுத்துட்றேன். ஓகேவா. இப்போ பாருங்கள், அந்த கோழி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அந்த சமயத்தில் இப்போ ஒரு 50% இந்த கோழி வெந்துருச்சு. ஓகேங்களா. நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு நல்லா நான் வேக வச்சுருக்கேன். இப்போது பாவக்காயை ஆட் பண்ணியிருக்கேன். இது பெருசாக இருக்கிற பாவக்காயை இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் இதை க்யூப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா அப்போ தான் நம்ம கிளற அது உடஞ்சி போகாது. கட் பண்ணும்போதே இந்த மாதிரி க்யூப்பாக வெட்டிட்டோமா கிளறும்போது கோழியோடு சேர்த்து அதுவுமே நல்லா ஈஸியாக கிளறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போது இந்த கோழியில் உள்ள தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அதனால் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குழம்பு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக வைக்காதனால பிள்ளைங்க ஊற்றிட்டு சாப்பிட்ணும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு போதுமான அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிஸ்டர் சாஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க கேட்பீங்க. இது சாஸ் தீரம்னு சொல்லணும் இல்லையா, அது. ஓகே. இது சுத்தமாகவே ஸ்பைசினஸ் இருக்காது. அதனால் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு கூடவே சிவப்பு சில்லி படியவும் ஆட் பண்ணியிருக்கேன். இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே போட்டோமா அந்த காரம், ஊசி மிளகாவில் உள்ள காரம் அந்த சாந்தில் இறங்காது. அதனால் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னுக்கு போட்டுட்டு அடுப்பை அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் சமையலை எடுத்துட்டேன். ஓகேவா. இப்போ இதே சட்டியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது லஞ்சுக்கு மட்டும் தான் நான் சமைக்கிறேன். அதனால் லஞ்சுக்கு இது முடிஞ்சிடும். இப்போ என்ன செய்கிறேன்னா அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நெத்திலியை இந்த மாதிரி சுத்தமாக ஆஞ்சிட்டு கழுவிட்டு இடித்து வச்சுருக்கேன் இடிக்கல்லில். அதையுமே போட்டு எண்ணெயில் நல்லா தாளித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இது கூட நான் சயோ பக்கு பக்கீஸ் தான் பெரட்ட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு 3-4 ஊசி மிளகாய் எல்லாத்தையுமே இடிக்கல்லில் போட்டு தட்டி வச்சுருக்கேன். 3 சின்ன வெங்காயத்தை சின்னதாக குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ இது நல்லா எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு இது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் இன்றைக்கி இந்த மீனாக்கீரைன்னு சொல்லுவோம். இதை எந்த விதமான சொத்தங்கும் ஊடாங்கும் எதுவுமே நான் போட்டு பெரட்டலை. ஏன்னா நம்ம மெயினாக கோழி வச்சுட்டோம். கோழி சொத்தம் ஊடாங்கலாம் அந்த மாதிரி போட்டு செஞ்சோம்னா சம்டைம்ஸ் நமக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு வந்துடும். அதனால் என்ன செஞ்சுருக்கேன்னா இதில் வெறும் நெத்திலி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மீனாக்கீரை நல்லா வதங்கி அப்புறமா உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதில் நான் இன்றைக்கி மஞ்சத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூளை ஆட் பண்ணால் எப்போவுமே நான் தேங்காய் பூவையும் ஆட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணதே இல்லைன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி, மஞ்சத்தூள், தேங்காய் பூ இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் புரட்டி சாப்பிட்டு பாருங்கள். இதுவுமே ஒரு வகையாக சூப்பராகவே இருக்கும். அந்த பாவக்காய் கோழிக்கும் இந்த சைவருக்குமே அன்றைக்கி லஞ்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கட்டாயமாக இந்த கோம்போவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்காய் பூ நம்ம இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு போட்டுட்டு நல்லா அந்த கீரையோட ஒன்றா ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். சம்டைம்ஸ் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூடமே தேங்காய் பூவை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போது அடுத்த சமையலுமே ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த 2 சமையலும் சமைச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு
ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். ஓகேங்களா, எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கீரையெல்லாம் வந்து நாளே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஆஞ்சி ஐஸ் பெட்டியில் அழகாக ரேப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மறுநாள் எடுத்து நல்லா உப்பு போட்டு அலசிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கிச்சனை விட்டு ஓடிட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஓடிடணும். பட் என்னால் அந்த மாதிரி போக முடியாது. எனக்கு இன்றைக்கி நிறையா ப்ரோட்டீன் மிக்ஸு ஏற்கனவே செஞ்சு மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாமே ரேப் பண்ணணும், கூடவே வந்து பேக்கிங் பண்ணணும், கூடவே வந்து நமக்கு சத்து மாவு ஆர்டரும் நிறையவே வந்துட்டுருக்கிறதுனால ஸோ ரொம்ப அர்ஜென்ட் ஆர்டர் 2-3 இருந்துச்சு. இப்போ அதை மட்டுமே நான் செஞ்சு அனுப்ப போகிறேன் அவங்களுக்கு. நீங்களும் பாருங்கள் நான் எப்படி வந்து ரேப் பண்ணி அனுப்புகிறேன்னு. என்கிட்ட க்ளவ்ஸ் இருக்குது, ஆனால் அந்த பை கூட அந்த க்ளவ்ஸை போட்டு பிடிக்கும்போது வலிக்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ப்ரோட்டீன் மிக்ஸில் சத்து மாவில் கை துளியுமே படாத அளவுக்கு இந்த மாதிரி அழகாக நான் வந்து பேக் பண்ணி அனுப்பிடுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நான் எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறேன்னு. ஸோ கட்டாயமாக உங்கள் பொருள் ரொம்ப சேஃபாக சுத்தமாக நான் அனுப்பி வைக்கிறேன்ற நம்பிக்கையில் நீங்கள் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காகவே நீங்கள் கொடுக்குற இந்த மகத்தான ஆதரவுனால் நான் சீலிங் மிஷினுமே வந்து தனியாக வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் சீல் பண்ணி நான் அனுப்பி வைப்பேன். அது கொஞ்சமும் இது வரைக்குமே வந்து யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலை, எல்லாத்துக்குமே அழகாக போய் கிடச்சிருச்சு, எந்த விதமான டேமேஜஸுமே ஆகலை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராப்ஷிப் ஆக விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்குமே வந்து ப்ராடக்ட் செஞ்சு அனுப்பி வைக்கிறேன். நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து முன்னேறலாம். ஓகேங்களா, ஸோ நான் நிஜமாக நினச்சி பார்க்கல இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆரம்பத்தில் ப்ரோட்டீன் மிக்ஸு எவ்வளோ விலை போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சிலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போஸ்டேஜுமே எனக்கு ஆட் பண்ணிடுறீங்க. அதுக்காகவுமே உங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நான் இந்த வீடியோவில் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, இந்த ப்ரோட்டீன் மிக்ஸ் இன்னமும் எவ்வளோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் நான் வந்து கிளியராக அந்த கெத்தலோக்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போவுமே வந்து ப்ரோட்டீன் மிக்ஸ் எவ்வளோ எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னு எனக்கும் புரியல. இப்போவே நான் சொல்லிடுறேன், ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து 300 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் 300 கிராம் ப்ளஸ் 10 இல்லைனா 20 கிராம் அடிஷ்னலாக தான் நான் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து 300 கிராம் RM 89 ரிங்கேட். ஓகே, ஸோ திரும்பவும் போயிட்டு இந்த வீடியோவை பார்க்காம முழுசாக பார்க்காம ப்ரோட்டீன் மிக்ஸ் எவ்வளோ விற்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு திருப்பியும் கேள்வி கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். ப்ரோட்டீன் மிக்ஸ் 300 கிராம் 89 வெள்ளிக்கு விற்கிறேன். மசாலா டீ 14 வெள்ளி 90 காசு. அதுவுமே நான் நிறைய எல்லா கமெண்ட்டுக்குமே வந்து ரிப்ளை பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா எல்லாருமே என்னை மதித்து என் சேனலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பேன். பட் இதே மாதிரி கேள்வி திரும்ப வரும்போது இதுக்கு முன்னே உள்ள கமெண்ட் அவங்க படிக்க மாட்டாங்களா அப்படி நானே எனக்கு யோசிக்கிறேன். எனக்கும் தெரியல, ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் மிக்ஸ் வந்து 89 வெள்ளி. சத்து மாவு விலை ஏற்கனவே சத்து மாவு வீடியோவில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அடிஷ்னலாக இந்த ஸ்கூப்புமே நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கூப் வேணும்னா, இந்த ஸ்பூன் வேணும்னா ப்ரோட்டீன் மிக்ஸ் கலக்கி குடிக்க, சத்து மாவு கலக்கி குடிக்க அதுவுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிடுறேன். அப்படி வேணாம் உங்கள்கிட்ட இருக்குன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.